Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மோகன் ப்ரோ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேவுரு அறுவடை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேவுரு தோட்டத்தில் தான் இருக்கோம். கேவுரெல்லாம் எப்படி அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா முத்திட்டு இருக்கு கேவுரு. நம்ம கட் பண்ணி நம்ம பேக்கில் போட்டுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் அந்தந்த பட்டம் வரும்போது தான் நம்ம கேவுரு நடுவோம். எப்போன்னா அதுக்கு ஒரு பட்டம் இருக்கும். மாம்பழத்தை காலத்தில் மாம்பழம், நெல் எப்போ போடணுமோ அது அப்போ போடுவாங்க. நம்ம கேவுரு எப்போ நடணுமோ இது சீசன். அப்போ அந்தந்த சீசனுக்கு தான் அப்பப்போ வருமே. இது செப்டம்பர் அக்டோபரில் நாற்று விட்டு நடுவாங்க. செப்டம்பர் அக்டோபர் இது மொத்தமே 4 மாதம்தான் இதுக்கு டைமிங்கு. 4 மாதத்துல நமக்கு கேர் வந்துடுது. முதல்ல ஒரு நல்லா உழுதுட்டு காலைல காஞ்சி பிறகு உழுது பாத்தி மாதிரி கட்டி கேவுரு நடுவாங்க. நாற்று விட்டு நடுவாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே உழுதுட்டு ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு களை கொத்துவாங்க. சின்ன களைலாம் கொத்திட்டு எதுனா கொஞ்சம் உரம் போடுவாங்க. உரம் போட்டாக்கா இன்னொரு தண்ணி கரெக்டாக 4 தண்ணி இருந்தால் போதும். கேவுருக்கெல்லாம் 4 தண்ணி போட்டோம்னா வந்துடுது. இது காய வச்சுன்னா அப்போ தான் கொஞ்சம் உடனே நெல்லுக்கு அப்படி இல்லை. நெல்லுக்கு வேறு தண்ணி நிறைய இருக்கணும். இதுக்கு தண்ணி கம்மியாக இருந்தாவே போதும். கரெக்டாக நான் சொல்கிறேன் 4 தண்ணி இல்லை, மிஞ்சி போனால் 5 தண்ணி. 5 தண்ணி இருந்தால் போதும். இதுக்கு 5 தண்ணியிலேயே நம்மளுக்கு கேவுரு வந்துடுது 4 மாதத்தில். நாற்று விட்டு உழுது அறுவடை பண்ணுற வரைக்கும் 4 தண்ணி 5 தண்ணி 5 முறை தண்ணி கட்டினா போதும் இதுக்கு. ஆனால் நெல்லுக்கு அது போல் இல்லை. நெல்லுக்கு ஃபுல்லாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் அது வரும். ஆனால் ஈஸியான பயிர் தான் இது. செய்கிறதுக்குன்னா ஈஸி தான். ஆனால் இது அறுவடை செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆளுங்க வச்சு அறுத்துனா இப்போ கூட பாரு நெல். இது மெரிக்கடிக்கணும். ஆமாம், இப்போ மெரிக்கடிச்சிட்டு தூர் வரணும். நெல்லுக்கு அப்படி கிடையாது. நெல் மிஷின் வந்துடுச்சு. இருக்கிற மிஷின் இருக்குதான். ஆனால் அது இப்போ நம்ம இதால் அறுத்து நெல்லுக்கு அது கீழேருந்து அறுத்துறது. கீழேருந்து அறுத்து நெல் தனியாக அந்த புல்லு தனியாக போடுது. ஆனால் இதுக்கு அது போல் இல்லை. இப்போ நம்ம அறுக்கிறோமே இந்த கதிர் மட்டும் அறுத்து அது தனியாக நம்ம மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் கொட்டணும். அப்படியே கொட்டினாக்கா அது தனியாக வந்துடுது. கேவுரு தனியாக அந்த தூளாக இருக்கும், குப்புன்னு சொல்லுவாங்க. அது தனியாக வந்துடுது. அது எடுத்துருவாங்க. அப்போது இது கொஞ்சம் கஷ்டம் அறுவடைலாம் பண்ணுறது. ஆனால் இது நல்லது. தண்ணி கம்மியாக இருக்கிறவங்க இந்த பயிர் செய்யலாம். தண்ணி அதிகமாக தேவையில்லை. இதுக்கு 5 தண்ணி தான் போதும். 5 முறை தண்ணி கட்டினாவே கேவலம் வருது. ஆனால் நெல்லுக்கு அது போல் இல்லை. நெல்லுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுக்கணும். தண்ணியிலே இருக்கணும். அது நெல்லுக்கு இது 5 தண்ணியில் வந்துடுது. அதுதான் ஈஸியான பயிர். இது ஈஸியாக வந்துடுது. இது நைட்டில் இந்த காட்டு பன்னி, யானை இதெல்லாம் இடம் சாப்பிடுதான் நைட்டில். இங்கே பன்னி எல்லாம் அந்த கேவுரு கொத்தாக்குது பாரு. அதே அப்படியே சப்பி தின்னுட்டு போயிடுது. அதே போல் யானையும் அதே போல் தான். யானை அந்த தும்பிக்கு ஆலையே அந்த தும்பிக்கு இருக்க வச்சுங்குது இல்லை, தும்பிக்கு வச்சு நிற்குது. அந்த தும்பிக்கு இருக்குது. அந்த தும்பிக்கையாலே தின்னுட்டு போயிடுது. அந்த தும்பிக்கையாலே தின்னுட்டு போயிடுது. நம்ம இதெல்லாம் எப்போ அறுக்கிறதுன்னு பாருங்க. ஆளுங்க வச்சு அத்தனை இருக்க வேண்டியதுதான். ஆமாம், நம்ம இந்த வெயில். ஆனால் ஒன்று, இது வெயில் காலத்துல தான் வருது. இது பிரச்சனையும் அங்கே தான். இந்த வெயில் பார்த்தாவே எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்களா. அதில் ஆளுங்க வரமாட்டேன்றாங்க. இப்பயே பாரு 3 நாளை கூப்பிட்டு நம்மளுக்கு பின்னாடியே ஆள் அறுத்துன்னு இருக்கிறாங்க. பட் நம்ம இங்கே கேமரா டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே
நம்ம 3 4 பேர் தான் அறுத்துனுக்குறாங்க. அதுவும் 3 நாள் அவங்கள வேண்டி 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 கூப்பிட்டு இப்போ வந்து அறுத்துனுக்குறாங்க இன்னைக்கு. 4 அதாவது பேர். வேலையாட்கள் வந்து வரல. ஏன்னா 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அதனால வந்து வரல. நம்மளே இப்போல்லாம் வந்து யாரும் முன்ன போல் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. அதனால் வந்து விவசாயம் ரொம்ப அடி வாங்குது. இதுக்கு முன்னே வந்து காலையிலே வந்துடுவாங்க 8 மணிக்கெல்லாம். 8 மணிக்கு வந்தாங்கன்னாக்கா 1 மணிலேருந்து செய்வாங்க. காசு கம்மியாச்சு. இப்போ காசு அதிகம் வாங்குறாங்க. வேலை எங்கே செய்கிறாங்க? அவ்வளோ வேலை செய்ய மாட்டேன்றாங்க. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருந்துட்டு போயிடுறாங்க. டைம் ஆகிடுது. முள்ளாக இருக்கிறாங்க. அதனால் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப அடி. செலவு அதிகமாகுது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது விற்கும்போது வந்து கம்மி ரேட் தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க வந்து. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம், ஆனால் நம்மக்கிட்ட கம்மி ரேட்டு வாங்குவாங்க. மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் அவங்க டபுளாக விற்றுருவாங்க அப்படி. ஆமாம், மார்க்கெட்டில் வந்து அப்படியே டபுளாக வந்து விற்பாங்க. விற்றுறாங்க அப்படியே டபுளாக வாங்கி நம்மக்கிட்ட வாங்கி விற்றுறாங்க அவங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் செஞ்சோம். இதுக்கு எவ்வளவோ செலவு, நிறைய செலவு இருக்குது. அவங்க பாரு ஒரே கற்றுன்னு கத்திக்கிறாங்க. 4 பேர் டைம் ஆயிடுச்சுன்னு கத்திருக்காங்க அவங்க. அப்படியா? ஆமாம், நீ எவ்வளோ அறுத்தியா நான் எவ்வளோ அறுத்தினான்ட்டு கத்திங்கிறாங்க அவங்க. வேலை கம்மி, பேசி அதிகம். அதுதான் ஒன்று. அதில் அதாவது வெயில் என்ன பண்ணுறது, வெயிலில் வந்து அறக்கவும் கஷ்டம். அது அறுத்துனே இருக்குன்னா கஷ்டம். வெயில் இதெல்லாம் அறக்கணும். நீ பொழுது அறுக்குறாங்களா? இப்போ போனாங்கன்னா சாப்பிட்டு 3 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு வந்து 5:30 இல்லைன்னா 6 மணியில் அறுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க பாருன்னா கத்தி அறுத்துனுக்குறாங்க. கத்தி அறுத்துங்கிறாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இல்லை, அவங்க கத்தினுக்கிறாங்க. அப்படியே டைம் பாஸ் பண்ணுவாங்க. நானும் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. முன்ன போல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம். அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மாற்றி கொஞ்சம் நேரம் அறுத்துட்டு இருப்போம். நம்மளுக்கு ஒரு தேங்காய் கச்சிச்சு. ஓகே, நம்மளுக்கு ஒரு தேங்காய். ராகி பயிரில் அப்படியே ஒன்று வீந்துட்டு இருந்துச்சு. சரி, போகும்போது எடுத்துக்கலாம். அந்த பக்கம் போடுங்க, இங்கே போடுங்க. சரி, அங்கே இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு காஞ்சிதே கட் பண்ணணும். ஆமாம், பச்சையாக இருக்கிறது விட்டுட்டு பச்சையாக இருக்கிறது இன்னொரு முறை கட் பண்ணணும். இது போல் எல்லாம் காஞ்சிட்டு இது போலவே அறுத்து போடணும். இது வந்து 2 வாட்டி அரைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தம். அது போல் இல்லை, ஒரே முறை வந்துடும். வந்து என்னாவும் தெரியல, ஒன்று முன்ன ஒன்று பின்ன அப்படி வருது. நம்ம வெயிட் பண்ணோம்னாக்கா இப்போ வந்துட்டு இருக்குது பாரு, இதெல்லாம் உதிரி போகும். இப்பயே உதுது பாரு நம்ம அறுக்கும் போது. ஆமாம். இப்போ இது வந்து இன்னும் ஒரு வாரம் போகும். இது பச்சையாக இருக்குது. அது பார்த்தோம்னாக்கா இது போயிடும், இது பார்த்தோம்னா அது போயிடும். ரொம்ப இதுவாகுது. ஏன் தெரியல, அது போல் ஆயிடுச்சு. இதெல்லாம் போல் காஞ்சிட்டுக்குது அப்படியே. நம்ம வந்து இந்த பையில தான் போட்டுக்கிறோம். அன்னக்குடியில் தான் போட்டோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அன்னக்கூடை இல்லை. வேலையாட்கள் வச்சுட்டு இருக்காங்க, அன்னக்கூடை இல்லை. அதனால நம்ம அப்படியே பேக்கில் போட்டுக்கிட்டோம்.
இந்த டச் பண்ணு. இது போல் அறுத்து இதை போடணும். 2 தடவை அதை அறுத்துட்டு இப்போ வந்து வெயில், இனிமேல் வெயில் தான். ஆனால் ஒன்று என்னன்னா, இந்த பயிர் வந்து வெயில் காலத்துல தான் வருது. நான் எப்பவுமே பார்த்துருக்குறேன், வெயிலில் தான் வருது. பட்டமே அப்போ தான் வருது இருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அக்டோபரில் உழுவாங்க, உழுது நட்டு ஜனவரி பிப்ரவரியில் வந்து அறுவடை ஆகிடும். அதுதான் வெயில். நம்ம பக்கம் வந்து பிப்ரவரி மார்ச்சில் வெயில் அதிகமாகிடுது. அதனால் வந்து இப்போது வெயில் காலத்து தான் வருது. வெயில் காலத்தில் மாம்பழம் கூட தாங்க வருது, ராகியும் வருது, மாம்பழமும் வருது. அந்தந்த சீசனில் தான் வருது. இதெல்லாம் நட்டை வச்சு பிடிங்கிட்டு இன்னொரு முறை இதுவும் அறுக்கணும் திருப்பி. ஆமாம், இன்னொரு முறை வந்து நம்ம பச்சையாக விட்டு இருக்கிறதெல்லாம் அறுத்து தானங்க ஆகணும். வேறு வழி இல்லையே. இப்பயே காஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு முறை இது பச்சையாக வந்து நசுக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது. நம்ம நுணுக்கி, அதாவது இப்படி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோமா, நான் காமிக்கிறாருங்க. இப்படி நுணுக்கிறோம்னா அந்த பொட்டெல்லாம் வந்துடும். வந்துட்டு பிறகு இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பால் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். மிக்சியில் போட்டு அடிச்சா வருமா? அது மிக்சியில் போட்டு அடித்தா தூள் ஆகிடுங்க. நம்ம கையில் நசுக்கணும். பச்சை அது வேணால் அறுத்துக்கலாம். டச் பண்ணுங்க. அந்த வெயிலுக்கு வந்து நம்ம அதை பிடிக்க முடியல. பாய் சொல்லிட்டாங்க. சரிங்க. அப்படியே பாய் சொல்லுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நல்லா கிட்ட காமிங்க. உங்கள் தலைக்கு மேலே காமிக்காதீங்க, கிட்ட காமிங்க. ஓ சூப்பர். அப்படியே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.